அரங்கம் முழுவதும் நிரம்பி இருக்கிற மாணவ செல்வங்களுக்கும், இல்லங்களில் இருந்து தங்கள் உள்ளங்கள் நிறைய தமிழால் எங்களை நேசித்துக் கொண்டிருக்கிற உலக தமிழர்களுக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை சொல்லி தொடங்குகிறேன். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இந்த அற்புதமான புத்தாண்டு பட்டிமன்றத்தில் ஒரு அழகான தலைப்பை பிளாக் ஷிப் டிவி நம் கைகளில் வழங்கி இருக்கிறது. பிறக்கிற புத்தாண்டு அது மகிழ்ச்சியாக இருக்க போகிறதா, மன நிறைவாக அமையப் போகிறதா, இல்லை குழப்பமாக மாறப்போகிறதா என்கிற எதிர்பார்ப்பு நம் எல்லோருக்கும் இருக்கும். வரப்போகிற புத்தாண்டு நம் வாழ்க்கையின் வசந்தமாக மாறுமா, நம் வாழ்க்கையின் முக்கியமான திருப்பங்கள் நடக்குமா, நாம் எதிர்பார்த்ததெல்லாம் எனக்கு ஈடேறுமா என்கிற எண்ணம் வரப்போகிற வருஷத்தின் மீது நமக்கு இருக்கும். ஆனால் கடந்து வந்த 2025 பற்றி நாம் யோசிச்சோமாங்க? நடந்து முடிந்த 2025 பற்றி 2026 பிறந்த இந்த நாளில் நாம் யோசிக்க வேண்டாமா என்கிற ஒரு நியாயமான யோசனை பிளாக் ஷிப் டிவிக்கு வந்திருக்கிறது. அதனால் இந்த ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றத்திற்கு ஒரு நிறைவான தலைப்பை வழங்கி இருக்கிறார்கள். கடந்து வந்த 2025 பெஸ்ட்டாக இருந்ததா, இல்லை ஏகப்பட்ட கிறிஸ்துகளால் நிறைஞ்சதா அப்படிங்கிறத இந்த பட்டிமன்றத்தில் இவர்கள் பேசி நம் எல்லோரையும் சிந்திக்க வைக்க வந்திருக்கிறார்கள். முதல்ல கடந்து வந்த 2025 பழச நினைச்சு பார்க்கிறவன் தாங்க நல்ல மனுஷன். கடந்து வந்த பாதையை நினைவில் வைத்துக் கொள்ளுகிறவன் தான் சரியான மனிதனாக இருக்க முடியும். எங்க பழச மறந்துட்டியடா அப்படின்னு நாம் ஆத்திரத்தில் சொல்லுவோம் தானே. பழச மறக்கலாமா? கூடவே ஒரு வார்த்தையை சேர்த்துக்குருவோம், நன்றி மறக்கலாமா? இதெல்லாம் எதங்க காட்டுது? இந்த மண்ணில் வாழுகிற மனிதர்கள் நம் இதயம் முழுக்க தேக்கி வைத்திருக்கிற நன்றி உணர்ச்சியை தானே காட்டுகிறது. அதான் வீட்டு வாசலில் கட்டுற வாழை மரத்தை பார்த்து வாயில் நிலைக்கதவாக இருக்கிற தேக்கு மரம் சொன்னுச்சான், இந்த வீடு கட்ட அஸ்திவாரத்துக்கு நான் பயன்பட்டேன், இந்த வீடு எழுந்து நிற்கிற இந்த சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கு நான் பயன்பட்டேன், இந்த வீடோட உத்துரம் அது கட்டுறதுக்கு நான் தான் பயன்பட்டேன். ஆனால் கடைசியாக இந்த வீட்டோட மங்கள நாள் அன்னைக்கு உன்னை கொண்டாந்து முன்னாடி கட்டி என்னை மறைச்சி வச்சுட்டாங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு வாழை மரம் சொன்னிச்சான், சேச்சே தமிழர்களை பார்த்து அப்படி சொல்லாத. ஏன் தெரியுமா? அவங்க நன்றி மறக்காதவங்க. என்ன ஏன் தெரியுமா முன்னாடி கொண்டு வந்து கட்டி வச்சுருக்காங்க? நான் என் வேரிலிருந்து இலை வரைக்கும் எல்லாத்தையும் அவங்களுக்காகவே கொடுக்குறவன். வாழை தண்டை நாம் சமைச்சு சாப்பிட்றோம், வாழை நாரை நாம் இன்றைக்கு பல பொருட்கள் செய்ய பயன்படுத்துகிறோம், வாழை இலையை நாம் இன்றைக்கு உணவு சாப்பிட பயன்படுத்துகிறோம், வாழைப்பூவை சமைக்கிறோம், வாழைக்காயாக இருந்தாலும் சாப்பாடு, வாழைப்பழமாக இருந்தாலும் சாப்பாடு. தன் அடி முதல் நுனி வரை எல்லாவற்றையும் இந்த தமிழர்களுக்காகவே கொடுக்குற எனக்கு நன்றி சொல்கிறதுக்காகத்தான் என் முன்னாடி கொண்டாந்து கட்டியிருக்கான், இவனுக்கா நன்றி இல்லைன்னு சொல்கிறேன்னு சொன்னான். அடுத்த வார்த்தை சொன்னிச்சான், என்ன இந்த ஒரு நாள் கட்டி வச்சுட்டு காஞ்ச ஒன்றை தூக்கி ஓரம் போட்டுருவாங்க. ஆனால் ஒன்று அப்படியா? தூக்கி பத்திரமா எடுத்து பரனில் போட்டு வச்சுருப்பாங்க. அடுத்த முறை இவன் வீடு கட்டும்போது நீதான் அவனுக்கு பயன்படுவேங்கிறது கூடவா அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லி வாழை மரம் தேக்கு மரத்துக்கிட்ட சொல்லிச்சான். நன்றி உணர்வில் தமிழர்களை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்பதைத்தான் மாறி மாறி வருகிற பண்டிகைகள் நமக்கு பாடமாய் சொல்லுது. இப்போ கடந்து வந்ததை நாம் நினச்சி பார்க்கணுங்க. இன்றைக்கும் கூட தமிழர்களின் அடையாளமாக இருக்கிற, தமிழர்களின் பெருமிதமாக இருக்கிற தஞ்சாவூர் பெரிய கோயில், பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழன் இருக்கார்ல, அந்த ராஜராஜ சோழன் அந்த பகுதியை சுற்றி இருக்கிற எல்லா நீர்நிலைகளையும் பாதுகாக்கணும்னு நினச்சாராம். தஞ்சாவூரில் கோயில் சுற்றுச்சுவரில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கிறாங்கங்க. நம்ம புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஆரியூர்னு ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியை ஆண்டு முழுக்க நீர் நிரம்பி இருக்கிற மாதிரி யார் பராமரிக்கிறாரோ, அந்த ஏரியில் மக்கள் பயன்படுகிற மாதிரி நீர் 365 நாள் இருக்கிறதுக்கு
எந்த மனிதன் தன்னுடைய பணிவிடைகளை செய்கிறானோ அந்த மனிதனுடைய 2 கால்களையும் என் தலை மேல் வைத்து தாங்குவேன் என்று ராஜராஜ சோழன் சொல்லியதாக கல்வெட்டு. இந்த தமிழர்கள் எத்தனை தூரம் நன்றிக்குரிய மனிதர்களாக இருந்திருக்கிறாங்க. எங்கள் பக்கத்தில் இருக்கிற கல்லணை, அந்த கல்லணையில் நீர் நிரம்பி இருக்கும். இன்றைக்கு திருச்சியை சுற்றி இருக்கிற அத்தனை ஊரும் செழிப்பாக இருக்கிறதுக்கு பின்னாடி காவிரி ஆறும் கல்லணையும் தாங்க இருக்கு. இந்த கல்லணைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்குது. கடந்து வந்த 2025 மட்டுமல்ல, கடந்து வந்த நம் பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் நாம் நினைச்சு பார்க்க வேண்டாமா? இந்த கல்லணை எவ்வளவு கம்பீரமா நிக்குது. கல்லறையை கரிகால சோழன் கட்டினால, அதுக்கு பின்னாடி என்ன தெரியுமாங்க இருக்கு? கரை புரண்டு ஓடுகிற காவிரி ஆற்றின் நீரில் நீங்க எவ்வளவு லேசான பொருளை போட்டாலும் அடிச்சுக்கிட்டு போகும், எவ்வளவு கனமான பொருளை போட்டாலும் அடிச்சுக்கிட்டு போகும். ஆனா அந்த ஓடுகிற காவிரி நீரில் கல்லால் ஆன ஒரு அணையை கட்ட வேண்டும் என்று அந்த சோழனுக்கு எண்ணம் வந்தது. அது அல்லங்க சிறப்பு. அந்த கல்லணையில் நீங்கள் இன்றைக்கும் போய் பாருங்க, ஒரு கல்லை இன்னொரு கல்லோட ஒட்டியிருப்பாங்க. வெள்ளை கலரில் ஏதோ ஒரு பசை போட்டு ஒட்டியிருப்பாங்க. அது பசைன்னு தான் எனக்கு சொல்லவே தோணுது. ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? உலகத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகளினுடைய வரிசை பட்டியலில் பசை ஒட்டும் தன்மையுடைய இந்த கம் என்கிற அந்த பசை இணைவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கல்லோடு கல்லை ஒட்டுகிற பசையை கண்டுபிடித்தவர்கள் நம் தமிழர்கள். கல் அணை என்கிற ஒரு மிகப்பெரிய அணையை இன்றைக்கும் நாம் பார்த்து மெய்சில் இருக்கிற ஒரு அணையாக நமக்கு தந்துவிட்டு போனவர்கள் நம் முன்னவர்கள். அதனால தாங்க ஒரு வெள்ளைக்கார பொறியாளர் இந்த கல்லணையை வந்து பார்த்துட்டு, இந்த கல்லணைக்கு என்ன பேர் வைக்கிறது? கல் அணை அப்படின்னா என்னங்க பேர் இருக்கணும்? ஆங்கிலத்தில் ஸ்டோன் டேம் அப்படி தானே இருந்திருக்கணும். அப்படி தானே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. கல்லுனா ஸ்டோனு, அணைனா டேமு. இப்போ ஸ்டோன் டேம்னு தானேங்க பேர் இருந்திருக்கணும். ஒரு வெள்ளைக்கார அதிகாரி வந்து இந்த கல்லணையை பார்த்துட்டு ஆய்வு பண்ணிட்டு, இது வெறுமன கல்லால் ஆன ஸ்டோன் டேம் இல்லை, இதுதான் இந்த உலகத்திற்கே ஓர் அணை எப்படி இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை சொல்லிக் கொடுக்கிற அணையாக இருப்பதால் இந்த அணை கிராண்ட் டேம் என்ற அந்த அணைக்கு பேர் வச்சான்னா, அத்தனை செழுமையும் வளமையும் நம்ம பண்பாட்டுக்கும் வரலாற்றுக்கும் உண்டு. இதையெல்லாம் ஏன் இந்த 2026 இந்த ஆண்டின் முதல் நாளில் நாம் சொல்கிறோம் அப்படின்னா, பழசை நாமெல்லாம் மறக்கக்கூடாதுங்க. கடந்து வந்த 2025 நம் மனதில் மறக்க முடியாத வலிகளை தந்திருக்கலாம், திகைக்க திகைக்க இன்பத்தை தந்திருக்கலாம். இந்த 2025 எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருந்திருக்குமா? எல்லா விரலும் ஒரே மாதிரி இல்லாத மாதிரி எல்லா நாட்களும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருந்திருக்காது. ஆனால் ஒரு ஒட்டுமொத்த வடிவமாக கடந்து வந்த 2025 நம் தமிழ் சமூகத்துக்கு, இந்த உலக மக்களுக்கு அது பெஸ்ட்டாக இருந்ததா, ட்விஸ்டாக இருந்ததா அப்படிங்கிறது தான் இந்த பட்டி மண்டபத்தினுடைய தலைப்பு. ரொம்ப அழகாக பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களை உங்கள் கைத்தட்டலால் வருக 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 என்று வரவேற்று, பிளாக் ஷிப் டிவியின் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பட்டிமண்டபம் இனிதே தொடங்குகிறது. கடந்து வந்த 2025 பெஸ்டா ட்விஸ்டா என்கிற கேள்வியில் ட்விஸ்ட் தான் என்கிற அடி சார்ந்து பேச அன்பு தம்பி கல்லை அரவிந்தன் அவர்கள் வாங்க, ஒரு நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறான். அவனை பொறுத்தவரையில் மம்மி, டாடி, அங்கிள், ஆன்டி என்பதெல்லாம் கண்ணியம், அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பதெல்லாம் அந்நியம். வேண்டாம் இனியும் இந்நிலை. தாயாம் தமிழை நேசிப்போம், தாயை நேசிப்போம். தாய்க்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நடுவர்களே, இப்போ இருக்க பசங்கள்லாம் லவ் பண்ணுறதை பார்த்தா எனக்கு கண்ணு வேர்க்குது. என்னப்பா? இப்போ இருக்க பசங்கள்லாம் லவ் பண்ணுறதை பார்த்தா எனக்கு கண்ணு வேர்க்குது. சரி, காலையில் ஒருத்தங்க கூட ரீல்ஸ் போடுறது, சாயங்காலம் ஒருத்தங்க கூட ரீல்ஸ் போடுறதுன்னு இப்படி இருக்கு.
இப்போ எல்லாம் ஹார்ட் பிரேக் லிஸ்ட்டை விட இன்ஸ்டாகிராமில் பிளாக் பண்ண லிஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது. இன்னொரு குடும்பம் என்னென்னா, இந்த வருஷம் எவன் எப்போ கல்யாணம் பண்ணுவானே தெரியாது. நேற்று வரைக்கும் கூட நல்லா சுற்றிக்கிட்டு இருந்தான். ஆனால் இன்னைக்கு காலைல ஸ்டேட்டஸ் போடுறான், ஐ எம் எங்கேஜ் அப்படின்னு போடுறான். இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பயம், நமக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு. சரி நம்மளும் யாரையாவது பிக்கப் பண்ணலான்ட்டு பார்த்தா மேட்ரிமோனிக்கு போனால் அங்கே ஃபுல்லாக ஃபோட்டோ கிடையாது, எல்லாம் ஏஐ மேக்கப்பு. நேரில் பார்க்க வந்த பொண்ணு, ப்ரோ இந்த பையன் எங்கே ப்ரோன்னு கேட்குது. இதுதானங்க ஐயா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களோட மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. ஐயா ஒன்றும் இல்லை, 2025 ஜனவரி 1 நம்ம பசங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த வருஷம் எப்படியாவது நான் 6 பேக்ஸ் வச்சிடணும், எப்படியாவது நான் ஜிம்முக்கு போயிடணும்னு ஒரு முடிவு எடுப்பானுங்க. அதே பிப்ரவரி 1 அந்த பசங்களை பார்த்தா ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து லெக் பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. எங்கடா இவங்களுக்கு 6 பேக்ஸ் வரும்னு பார்த்தா 2025 இவங்களுக்கு தொப்பை மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பிட்டிங் மாதிரி வந்தது மிச்சம். அது 6 பேக் இல்லை, எக்ஸ்ட்ரா பேக். எக்ஸ்ட்ரா பேக். ஆமாம் நடுவர்களே, எனக்குலாம் ஃபேமிலி பேக். நடுவர்களே, இப்போ இருக்க பசங்களாம் அவங்க பண்ணுற அலப்பறை இருக்கே, டீ குடிக்க போனால் கூட நம்ம பசங்க சினிமேட்டிக் வியூவில் வீடியோ எடுத்து போடுறானுங்க. அங்கே டீ கடைக்கு போயிட்டு பே பண்ணுவானுங்கன்னு பார்த்தா பே பண்ண மாட்டாங்க. அந்த பேக்ரவுண்டு மியூசிக்கை கட் பண்ணிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த ஜிபேயில் அவனுங்க பண்ணுற காசு ப்ராசஸில் இருக்கும். எப்படா இந்த காசு ப்ராசஸ் முடியும்னு அந்த டீ கடைக்காரன்ட்ட பதில் சொல்லாமல் நின்றுட்டு சிங்கத்தை கூண்டில் வேணால் பார்த்துடலாம் ஆனால் சீண்டிடக்கூடாதுன்னு நின்றுட்டு அதையும் அசால்ட்டாக நினச்சிட்டு வர்றாங்கல்ல. இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் 2025 சந்திக்கிற மரண ட்விஸ்ட்டு. நடுவர்களே, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று வந்துச்சு. நான்லாம் டெய்லி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது நான் சாப்பிட்ற சாப்பாடு வாயில் சிக்கி முக்கி விக்கி உள்ளே போயிடும். சரி ஒர்க் ஃப்ரம் ஹோமை வீட்டில் உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தா காலையில் ஏஞ்சி சிஸ்டம் முன்னாடி உட்காந்தா வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம வீட்டில் இருந்தால் போதும், நம்ம அம்மா நம்மளை வேலைக்கார மாதிரியே பார்த்துடுறது. 4 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. ஆக இன்னைக்கு 2025 நாங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் வெறும் ட்விஸ்ட்டு தான் நடுவர்களே. இது மட்டுமா நடுவர்களே, 2025 நான் ஃபாதர் ஆயிடலான்னு பிளான் பண்ணேன். என்னப்பா ஃபாதர் ஆயிடலான்னு பிளான் பண்ணேன். யாருக்கு? ஏன் நான் மேரின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். சரி, 2025 ஜனவரி 28 சோகம் அளவுக்கு அதிகமாக இருக்கு. மேரி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணா. என்னப்பா? பேபி ஐ லவ் யூ அப்படின்னா நான் ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து ஜனவரி 28 முடிஞ்சு போச்சு. பிப்ரவரி 1 பிப்ரவரி 14 வரை என்ன டேன்னு நமக்கே தெரியும். 1 சாக்லேட் டே, டெடி டே, எல்லா டேவும் வரும். லவ்வர்ஸ் டேவும் நல்லா கொண்டாடணும். செப்டம்பர் 13 என் பிறந்த நாள். வேண்டாம், அன்னைக்கு பேபி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுச்சு. பேபி உனக்கு ஒரு ஷாக் நியூஸ் அப்படின்னுச்சு. நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னிச்சு. நடுவர்களே, எப்படியாவது 2025 ஃபாதர் ஆனேன்னு நினைச்சேன். மேரி என்னை விட்டுட்டு போனாலும் நான் ஃபாதர் ஆனேன். எப்படி? கல்யாணமும் நடக்கல, காதலும் தோல்வி, எப்படி ஃபாதர் ஆன? சர்ச்சு ஃபாதர் ஆயிட்டே நடுவர்களே. 2025 இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே ட்விஸ்டாக தானேங்க இருக்குது. இது மட்டுமா? நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப அக்கா 1ஆம் கிளாஸ் படித்தேங்க்கா, என்ன ஆகுறேன்னு கேட்டாங்க. நான் கலெக்டர் ஆகி 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னேன். அதுவே 10வது போனேன். 10வது போனப்பையும் கேட்டாங்க என்ன ஆக போகிறேன்னு கேட்டாங்க. படித்து கலெக்டர் ஆகி 4 பேருக்கு உதவணும் அப்படின்னு சொன்னேன். மறுபடி காலேஜ் முடித்த உடனே கேட்டாங்க என்ன ஆக போகிற. நான் மாவட்ட ஆட்சியராகி 4 பேருக்கு உதவணும்னு சொல்கிறேன். ஆனால் நான் கடந்து வந்த இந்த 2025 ஃபுல்லாக எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, எனக்கே ஒரு 4 பேர் உதவணுன்ற மாதிரி இருக்கு நடுவர்களே. எனக்கு 2025 ஃபுல்லாக ட்விஸ்ட்டு. எனக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே 2025 கடந்து வந்த பாதை முழுவதுமே ட்விஸ்டாக தான் நடுவர்களே இருக்குது. நடுவர்களே, ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். சரி, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஐயா, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆணுச்சு. முதல்ல நிச்சயதார்த்தம் நடந்தது. என்னை பார்த்து என்னப்பா அடுத்து நீ தானே அப்படின்னாங்க. நான் எதுவுமே பேசலை. அடுத்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆணுச்சு. அதே வயசான ஐயா வந்தார். என்னப்பா அடுத்து நீ தானே அப்படின்னாரு. நானும் கம்முன்னு இருந்தேன். எங்கள் அண்ணனுக்கும் அன்னைக்கு வளகாப்பு நடந்துச்சு. என்னப்பா அடுத்து உனக்கு தானே அப்படின்னாரு. நான் கம்முன்னு இருந்தேன், எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஐயா இறந்துட்டார்.
அந்த இறப்புக்கு அந்த ஐயா வந்தாரு. சரி. நான் எதுவுமே பேசல, கம்முன்னு இருந்தேன். அந்த ஐயா பக்கத்துல போய் உக்காந்தேன். என்ன ஐயா, அடுத்து நீங்க தானே என்ன நடுவர் அவர்களே, கல்லால் அடிச்சு என்ன துரத்துறாங்க நடுவர் அவர்களே. 2025 எனக்கு இப்படி ட்விஸ்டா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நடுவர் அவர்களே. எனக்கு மட்டும் இல்ல, இப்ப இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் 2025 கடந்து வந்த பாதை ட்விஸ்ட் 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 தான் நடுவர் அவர்களே. நீங்க ட்விஸ்ட்னு எங்க பக்கம் தான் தீர்ப்பை சொல்லணும், இல்லைன்னா நன்றி நடுவர் அவர்களே. பயந்துட்டேன்ப்பா. ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு அன்பு தம்பி அரவிந்தனுக்கு. ரொம்ப அழகா இந்த மன்றத்தில் வந்து அவர் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த உரைக்கு பின்னால் ஒரு 10-15 நாள் இந்த நிகழ்ச்சிக்காக சிவநந்தினியோடு தோளோடு தோள் நின்று வேலை செய்திருக்கிற அந்த கலைப்பு மாறி ஒரு நல்ல தமிழால் நம் எல்லோரின் இதயங்களிலும் நிறைந்திருக்கிற அன்பு தம்பி அரவிந்தனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு. ஒரு வயசு பையன், அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்கார். அவர் சொல்கிறார் 2025 அவர் நிறைய தோல்வியை சந்திச்சிருக்கார். அதனால் அவர் சொல்கிறாரு, இல்லை 2025 ஒரு ட்விஸ்டாக தான் இருந்துச்சு.